ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை ஒரு 14 நாட்கள் 7ஆம் இடத்திலே கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய சனியோடு சூரியன் 11ஆம் இடத்துல இருந்து ஒரு சுப பார்வை பார்க்கிறது. இது ஒரு வினோத தொடர்பு என்று சொல்லலாம். இந்த 14 நாட்கள் இந்த 2 கிரகத்தின் மூலம் நமக்கு இந்த 2 பாவங்களும் நன்மைகளை தருகின்றது. ஏனென்றால் இவை நல்ல பாவங்கள். 7ஆம் இடம் அப்படின்னாலே நமக்கு உண்டான ஒரு பிரயாணம் எடுத்துக்கலாம், புது முயற்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 11ஆம் இடம் நண்பர்கள் எடுத்துக்கலாம். நண்பர்களே நண்பர்களாக பழகி கணவன் மனைவி ஆகிறதுன்னு எடுத்துக்கலாம். அது மட்டுமல்ல பார்ட்னர் எடுத்துக்கலாம், மூத்த சகோதரம் எடுத்துக்கலாம். கஸ்டமர் பொதுவா நம்ம அன்றாடம் எத்தனை பேரை சந்திக்கிறோமோ, அதெல்லாம் 7ஆம் இடம் தான். ஆனா, இப்ப சனி புதன் சாரம் வாங்கி அங்க இருக்காரு 7ஆம் இடத்துல. இது கொஞ்சம் நமக்கு போட்டி பொறாமையும் உண்டாக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த எதிர்த்தன்மை என்பது 7ஆம் இடத்துக்கு உண்டு. ஒரு திருஷ்டின்னு சொல்றோம் இல்லையா? நாம ஒரு நல்ல ஹெல்த்தியா இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு உண்டானது பார்த்தோன்னே நம்மள ஒரு மாதிரி இந்த உணர்வுகள், நெகட்டிவ் உணர்வுகள வச்சுக்கிறது. அல்லது காம்படிஷன உருவாக்குறது. ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு காம்படிட்டர் தான் 7ஆம் இடம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்புல கண்டகச்சனியா இருக்கும் பட்சத்துல, சூரியன் அப்படிங்கிறவரு இப்ப 11ஆம் இடத்துல கடகராசியில சனியோட நட்சத்திரத்துல இருந்தவரு ஆகஸ்ட் 3ஆம் தேதி புதனோட நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. ஆகஸ்ட் 16 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்காரு, புதன் நட்சத்திரம். இந்த காலகட்டத்துல தான் சனி கூட ஒரு சுப பார்வை பார்க்கிறார். இப்ப தகப்பனார் வழி உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் திடீர்னு புதுப்பிக்கப்படும். அது ஒரு வெற்றியில முடியும், நன்மையில முடியும், ஆதாயமா இருக்கும். அது மாரி இப்ப நமக்கு கஸ்டமர் மூலமாக வரக்கூடிய மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து, பெருமை, மகிழ்ச்சி. மெயினா இப்ப சந்தோஷம். நெனைச்சது நடந்தது அப்படின்னா தானே சந்தோஷம் வரும். அப்படிப்பட்ட காலகட்டம் இந்த 14 நாட்கள். இப்போ ஒரு சிலர் மாணவர்களுக்கு படிப்புல நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா, அது ஒரு வெற்றி. அது மாரி வேலை பார்க்குற இடத்துல நம்மள தட்டி குடுத்து அப்ரிஷியேட் பண்ணா, அது ஒரு வெற்றி. திருமண வாழ்க்கையில கரெக்ட்டா நெனைச்சபடி, நெனைச்ச விருப்பப்பட்ட வரன் அமைஞ்சு, அதன் மூலம் திருமணம் அமைஞ்சு, திருமண நாட்கள் அமைகிறது. அது ஒரு வெற்றி. இப்படி பருவத்துக்கு தகுந்த மாரி அந்த வெற்றி அமைப்புகள் அப்படிங்கிறது அவங்கவங்க ஜாதக வயசுக்கு தகுந்த மாரி வளர்ச்சிகள குடுக்கும். அது மாதிரி ஒரு சுயமா தொழில் பண்றது அப்படிங்கிறதே 7ஆம் இடம் தான். 10க்கு 10ஆம் இடம். அந்த சுயமா செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு எடுக்கும் பொழுது, இந்த சூரியனும் கூட கொஞ்சம் பலப்படுத்துறாருங்கும்போது, ஒரு ஃபேமிலியாரிட்டி உண்டாகும். ஒரு செலிபிரிட்டி ஆகுற அளவுக்கு நமக்கு ஒரு செலிபிரிட்டியாக நம்மளை மாத்தி அமைக்கும். அப்படிப்பட்ட வகையில இந்த சூரியனுக்கும், சனிக்கும் ஒரு நல்ல பாவத்தை இயக்கக்கூடிய தன்மை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் 2 பேருக்கும் இயற்கை பகைவர்கள். சுபாவத்தில எதிரிகள். அப்ப நம்ம ஜாதகத்தில 2 பேர்ல யார் நல்லா இருக்கா? 2 பேரும் நல்லா இருக்காங்களா? இல்ல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்களா? இல்ல 2 பேருமே கெட்டு போயிட்டாங்களான்னு பார்க்கிறது அவசியம். கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்னன்னா, 8ஆம் இடம், 12ஆம் இடம் தொடர்புகள் வந்தா தான் கெட்டுறதுன்னு அர்த்தம். சூரியனோ, சனியோ நமக்கு 8, 12 தொடர்புல இருந்தால், இந்த சூரியன் வினோத தொடர்பு, இந்த சுப பார்வைங்கிறது நமக்கு நெகட்டிவா முடிஞ்சிரும்.
அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில எனக்கு 8ல இல்லைங்க, 12ல இல்லைங்க, சூரியன், சனி நல்ல ஸ்தானத்தில இருக்கு. அப்படின்றவர்களுக்கு நல்லது தான் நடக்கும். திருமண காரியங்களுக்கும் சிறப்பு, தொழில் பலத்துக்கும் சிறப்பு, புது வகையான கஸ்டமர்கள் கிடைப்பாங்க. அதே மாரி முன்னோர்கள், நம்ம பெற்றோர்கள் வகையில நமக்கு ஒரு அனுசரணை கிடைக்கும். கூட பிறந்தவங்க வகையில அனுசரணை கிடைக்கும். சுப காரியங்களுக்கு நன்மையா இருக்கும். குழந்தை பிறப்புக்கும் நன்மையா இருக்கும். பிடித்த வகையில வாழ்க்கை வாழ்வது அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, உங்களுக்கு சனி மற்றும் புதன் திசா புத்தி அந்தரம் ஓடுதான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கோச்சாரத்த சனி பார்க்கணும். எல்லாத்துக்குமே நாம சனி வேற திசை நடக்கிறவங்களுக்கு சனி இங்க இருக்கிறதுனால என்ன பண்ண போகுது? சனியினுடைய திசையோ, புத்தியோ, அந்தரமோ நடக்கும்போது ஒரு சூட்சுமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 நாள், 15 நாள்லாம் வருது. அந்த மாரி கூட அமையும்போது, நம்ம ஜாதகத்த பார்த்துக்கிட்டு, நம்ம ஜாதகத்தில சனி, புதன், சூரியன் இவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கோச்சார பலன்களை பார்த்தோமானால், நம்ம நிகழ்வுகள் அப்படியே டேலி ஆகும். பரவால்ல, நல்ல பாவங்கள் பாசிட்டிவா இயங்குது, சந்தோஷத்த குடுக்குது, வெற்றிய குடுக்குது, வளர்ச்சிய தருது. இது மாரி நம்ம எடுத்துக்கலாம். 7ஆம் இடம், 11ஆம் இடம் என்பது அகம் சார்ந்த பாவங்களுக்கும் பாசிட்டிவ் தான். புறம் சார்ந்த பாவங்களுக்கும் பாசிட்டிவ் தான். ஏன்னா, நமக்கு மதிப்ப கெடுக்காது. கௌரவத்த கெடுக்காது. தொழில் பலத்த கெடுக்காது. இப்ப நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வேலைய கெடுக்காது. எல்லா விதத்திலயும். அதே மாரி தான் உறவுகள். அதே மாதிரி தான் உடல் ஆரோக்கியம். அப்ப நமக்கு 2 வகையிலயும், அகம் சார்ந்த வகையிலயும், புறம் சார்ந்த வகையிலயும் இன்பத்தை தரக்கூடிய நிலைமையில இந்த வினோதமான தொடர்புகள் சூரியன், சனி ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள். இதனால உங்களுக்கு நன்மை தான். பெரிய மனிதர்களுடைய ஒரு ஆதரவும், அரவணைப்பும், ஒரு அனுசரணையும், உதவியும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப 2வது வேலை அல்லது நம்ம ஒரு பிரயாணம் பண்றோம். கடல் வழி பிரயாணம் பண்ணுவாங்க சில பேர். அதாவது வெளிநாட்டுக்கு போறது, கடல் கடந்து. அது மாரி பிரயாணத்துக்கெல்லாம் சாதகமா இருக்கு. சில பேர் படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போவாங்க. அதே மாரி ஆவணங்கள். நான் விசாவோ, பாஸ்போர்ட்டுக்கோ அல்லது ஐடென்டிட்டி கார்டோ எல்லாத்துக்கும் ஒரு ஆவணங்கள தயார் பண்ணிட்டு இருக்கேன்னா, அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்ப ஒரு அக்ரீமெண்ட் போடுறீங்க. ஒரு இடம் கிரையம் பண்றீங்க. அது ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றீங்க. இந்த ஆவணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விவகாரங்களும், தகவல் தொடர்பு சாதனங்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமாக வேலை செய்யும். அதனால கன்னிக்கு இது சூரியன், சனி கெடாமல் இருக்கக்கூடிய ஜாதக நபர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பையும், நல்லதொரு வளர்ச்சியும் தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி. வணக்கம்.